ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த 2 நீடில்லையும் எது பெஸ்ட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து 2 நீடிலையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா துலிப் பிராண்ட், இது வந்து அயன் நீடில். இப்போ வந்து இந்த 2 நீடிலே எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஆனால் வந்து இந்த துலிப் பிராண்ட் இந்த நீடில் பார்த்திங்கன்னா இந்த நீடில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி சப்பையாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். இந்த நீடில் பார்த்திங்கன்னா அயன் நீடில் வந்து இந்த மாதிரி எல்லா இடமே அழகாக நீட்டாக இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த துலிப் பிராண்ட் எடுத்திங்கன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி குத்தி குத்தி போடும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு புதுசாக பழகுறவங்களுக்கு இது ஓகே, ஈஸியாக இருக்கும். ஓகேவா, புதுசாக இவன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த நீடில் வந்து கொஞ்சம் தின்னமாக இருக்கும், கைக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த நீடில் ஃபஸ்ட்டு பழகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த நீடில் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த நீடில் அயன் நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இப்படி குத்தி குத்தி எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரே ஈவனாக இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் போக போக ஃப்யூச்சரில், அதாவது நீங்கள் வந்து நிறைய ப்ளவுஸ் போடும்போது உங்களுக்கு இதுதான் பெஸ்ட். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. யாருமே இந்த நீடில் வச்சுருக்கவே மாட்டாங்க. ஓகேவா, இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா நீங்கள் போட அந்த நம்ம இப்படி குத்தி குத்தி எடுக்கும்போது அந்த இது வந்து எப்படி ரொட்டேட் ஆகி ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு அந்த ஃபாஸ்ட்டு கிடைக்கும். அது இல்லாமல் இதில் நீங்கள் பழவிட்டிங்கன்னா அடுத்து வந்து ஜர்தோசி பீடு போகும்போது அது வந்து பீட் நீடில் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒல்லியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் கை வந்து இந்த இடத்துல வந்து அது என்ன ஆகும்னா கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் திண்ணமாக இருக்கா, அப்போ நீங்கள் இதில் பழவிட்டு நீங்கள் வந்து ஜர்தோசியெல்லாம் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட். இப்போ நிறைய பேர் ஃபாஸ்ட் வர காரணம் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணதுனால தான். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அயன் நீடில் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டாலும் அதுக்கப்புறம் போக போக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நீடிலை எடுக்கவே மாட்டீங்க, இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இந்த நீடிலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த நீடில் யூஸ் பண்ணதாக இருந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நூல் சுற்றிக்கணும். இந்த இடத்துல இப்படி சேமாக நீங்கள் நூல் சுற்றிட்டிங்கன்னா சாதாவே நம்ம இது வந்து கை பிடிக்கும்போது கொஞ்சம் வழுகும்போது அங்கேருந்து இங்கே கடைசி எண்டு வரைக்கும் நம்ம நூல் சுற்றிப்போம். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நூல் சுற்றிக்கலாம். நூல் சுற்றி போடும்போது ஓகே தான். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆரம்பத்தில் ஈஸியாக இருக்கும். இந்த நீல் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஈஸியாக இருக்கும். ஆனால் போக போக கடைசி போகும்போது நம்மளுக்கு ஜர்தோசி அந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் இது தாங்க பெஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இது வந்து முடிவு பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த 2ல் எது யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வரும், செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி எந்த பீடு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதிலெல்லாம் போய் பாருங்கள். ஓகே, நம்ம சேனலில் நம்ம ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், ஆரி ஒர்க்கு. அதில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோடு மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.